கைஸ் வணக்கம். நான் ஜெகதீஷ். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் அமேசான் பப்ளிஷர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ ரேண்டமாக வந்து நிச்சு வந்து செலக்ட் பண்ணி புக் போர்ட்டில் வந்து சர்ச் பண்ணலாம். தென் அதை ஃபாலோ பண்ணி அண்டு கீவேர்டு வந்துட்டு கீவேர்டு வால்யூம்ஸ், தென் அதை தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக வந்து எந்த மாதிரியான நிச்சு வந்துட்டு இப்போ வரக்கூடிய டைமில் வந்து நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறதும், தென் அண்ட் எண்ட் ஆஃப் த இந்த வீடியோவில் எப்படி கலரிங் புக்கோட இம்பார்ட்டன்ஸ், அது எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தென் அதை பற்றியான ஒரு ஸ்மாலான இன்ஃபர்மேஷன் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து புக் போர்டில் வந்து ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புக் போல்ட். ஸோ இந்த புக் போல்ட் அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் சர்ச், புக் ஸ்கவுட், ஃபேவரேட்ஸ், கீவேர்ட் சர்ச், மூவர்ஸ் அண்ட் சேக்கர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு இந்த மூவர்ஸ் அண்ட் சேக்கர்ஸ் வந்து அமேசான்லேயே இருக்குது. அதில் வந்து ரியல் டைமாகவும் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ரியல் டைமோட அவுட்புட் வரும். பட் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்கள் இப்போ மூவர்ஸ் அண்ட் சேக்கர்ஸ் வந்து நான் இப்போ அமேசான் போகலாம், ஓகேங்களா? இதில் வந்து ஆளுங்கிறது இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மூவர்ஸ் அண்ட் சேக்கர்ஸுங்கிறது மூணாவதாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகக்கூடியது வந்து இப்படி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கும். நம்ம வந்து புக்ஸ் அப்படிங்கிறதுல இதில் வந்து ஒரு 6வது 7வது இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இது கிளிக் பண்ண உடனே இப்போ புக்ஸுக்கு போயிடும். ஸோ மூவர்ஸ் அண்ட் சேக்கர்ஸ் இன் புக்ஸில் வந்து பாருங்கள் என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹை கண்டென்ட் புக் இருக்கும், மீடியம் கண்டென்ட் புக் இருக்கும், ஈவன் சம்டைம்ஸ் லோ கண்டென்ட் புக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை கண்டென்ட் புக்கு அப்படின்னா உள்ள கண்டென்ட் எல்லாமே வந்து எழுதியிருப்பாங்க. அண்டு மீடியம் கண்டென்ட் புக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி புக்காக இருக்கும். தென் லோ கண்டென்ட் புக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கலரிங் புக்கு. இதெல்லாம் வந்து நம்ம 3 டைப் ஆஃப் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணிக்கலாம். சரி பாருங்கள், இப்போ ஈஸ்டர் அப்படிங்கிறது வந்து டாட் மார்க்கர்ஸ் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் புக்கு வந்து நல்லா ரீச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், ஈஸ்டர் புக்ஸை வந்து அந்த பர்டிகுலர் புக்கு மேட் ஈஸி ப்ரெஸ் அப்படிங்கிறதுல வந்து நல்லா டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய புக்காக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே கலந்து இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசானில் பார்க்கும்போது எல்லாமே ஹை கண்டென்ட் புக், லோ கண்டென்ட் புக்கு, மீடியம் கண்டென்ட் புக்கு, ஈவன் நோ கண்டென்ட் புக்கும் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் பட் புக் போர்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவர்ஸ் அண்ட் சேக்கர்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ தென் இதில் வந்து நீங்கள் ஜென்ரல்னு இல்லாமல் உங்களுக்கு பர்டிகுலராக வந்துட்டு கலரிங் புக்கு அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் கொடுங்க, ஓகேங்களா? இப்போ கலரிங் புக்கில் எது இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய புக்கோ அது அந்த கலரிங் புக்கை மட்டும் செக்ரிகேட் பண்ணி கொண்டு வந்து காமிக்கும், ஓகேங்களா? ஸோ டூடுலர் டைம் கலரிங் புக் கிராண்ட்மா அண்ட் மீ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா சேல்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு, டூடுலர் புக்கு. தென் கலரிங் புக்கு ஃபார் கேர்ள்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு 10 ரிவ்யூஸ் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டேரட் கார்டு கலரிங் புக்கு அண்டு போல்ட் அண்ட் ஈஸி, க்ரீஸி, யூனிகார்ன்ஸ். ஸோ இது மாதிரியான புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் புக்ஸு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து நீங்கள் வந்து புக்கு பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் போர்ட்டில் உங்களால் அதாவது கேட்டகரி வைஸ் இப்போ கலரிங் புக்கு, அதே மாதிரி பசில் புக்கு, அது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இப்போ டாப்பாக செல்லிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து கலரிங் புக்கில் இப்போ டாப்பாக நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய புக்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்துட்டு ரிவ்யூஸ் கூட ரொம்ப கம்மியாக கூட தான் இருக்குது, ஓகேங்களா? அண்டு இப்போ நான் எகெயின் வந்துட்டு கலரிங் புக்கில் வந்து நான் ஆக்டிவிட்டி புக்கு அல்லது பசில் புக்குன்னு கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். ஸோ சர்ச்னு கொடுத்துட்டா பாருங்கள், அதில் இருக்கிறது பர்டிகுலராக வரும். ஸோ February 8 அப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவ்யூஸ் எதுவும் இல்லை. இது வந்துட்டு மைண்ட்ஃபுல் சுடுக்கு பசில் புக்கு, ஓகேங்களா? ஸோ சிலக்ராஸ்டிக் பசில் புக் 2 அப்படின்னு இருக்கு. இது இந்த 2 புக்கும் வந்து
டெய்லி வந்து இதாக இருக்குது. இதில் வந்து வீக்லி கொடுத்து கூட நீங்கள் சர்ச் கொடுங்க. ஸோ இப்போ எத்தனை புக்ஸ் ஷோ ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் வீக்கில் என்னென்ன புக்கு வந்து நல்லா இருக்குது சேல்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். ஓகேங்களா? பசில் புக் ஃபார் இன்மேட்ஸ் அண்ட் 25 215 நூம்பரிக்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பசில் புக்காக இருந்தாலும் சரி, கலரிங் புக்காக இருந்தாலும் சரி, ஈவன் வந்து இப்போ வந்து ஒரு லாக் புக்கு, பிளானர், மியூசிக் சீட், ஸோ நோட் புக் போட்டு பார்க்கலாம். நோட் புக்கில் எது மாதிரியான புக்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இருந்ததோ அந்த புக்ஸ்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். இது வந்து இந்த புக் போல்ட் அப்படிங்கிற டூல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து நிச்சு வந்து ஃபைன் பண்ணி அதில் இருந்து அந்த நிச்சில் நம்ம புக் போட்டால் சேல் ஆகிறதுக்கு 99% வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு புக் போல்ட்டை எப்பயுமே வந்து ஒரு மெயின் டூலாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்டு இப்போ வந்து நெட் ப்ராப்ளத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகுது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நோட் புக்கு இதில். ஸோ இது மாதிரியான புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்த புக்கு. ஸோ நீங்கள் கலரிங் புக்கு போடுறதுக்கு எனக்கு தெரியாது அல்லது பசில் புக் போட தெரியாதுன்னா பெட்டர் வந்து உங்களுக்கு வந்து இந்த புக் போல்ட்லேயே வந்து உங்களுக்கு டூல் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த டூல் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த புக் போல்ட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஃபியூச்சர் இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கும் கூட நீங்கள் வந்து இன்கேஸ் புக்கு நிறையா பப்ளிஷ் பண்ணி உங்களால் பிஸ்னஸ் பெருசாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக் போல்ட்டை நான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஈவன் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 20% ஆஃபரில் வந்து இந்த புக் போல்ட்டுங்கிற இந்த டூல் வந்துட்டு நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 9.99 இருக்குது. இதை வந்து இயர்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ இன்கேஸ் மந்த்லி 1 மந்த் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா $12 இருக்குது. ஸோ இந்த $12 உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் சர்ச் வால்யூம், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தென் கவர் இன்டீரியர் டிசைன், அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். அந்த கீவேர்ட் ரிசர்ச், அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது. ஸோ 500 மந்த்லி ஏஐ கிரெடிட்ஸ். இந்த ஏஐ கிரெடிட்ஸ் பற்றி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி புக்கும் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபியூச்சர். ஸோ பெஸ்ட் வேல்யூ தான் இது. சரிங்களா? இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பசில் புக் கிரியேஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். கிராஸ்வேர்டு கிரியேஷன், சூடுகோ கிரியேஷன், இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பசில் புக்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 1000 மந்த்லி ஏஐ கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 500க்கு பதிலாக 1000 இருக்கும். தென் இந்த பசில் புக்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்களால் நோ கண்டென்ட் புக்கும் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கீவேர்ட் சர்ச் கொடுக்குறேன். சரிங்களா? கீவேர்ட் சர்ச் இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அமேசான் கீவேர்ட்ஸ் இருக்குது, கூகுள் கீவேர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் இந்த டூல் உங்களால் யூஸ் பண்ணால் வந்து பெஸ்ட்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஈஸ்டர் அப்படின்னு கொடுக்குறான். சரிங்களா? ஈஸ்டர் அப்படின்னு கொடுத்த உடனே இதில் பாருங்கள், ஈஸ்டர் டெக்கரேஷன், பேஸ்கெட் ஸ்டஃபர், டெக்கர் இப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாங்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அடிக்கடி இந்த ஈஸ்டரோட சேர்த்து இது மாதிரி வார்த்தைகளை கம்பைன் பண்ணி வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அமேசானில். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ ஈஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு சீன்னு டைப் பண்ணுறான். சீன்னு ஒரே ஒரு எழுத்து டைப் பண்ணுறேன். இது கேண்டீன் இருக்குது. ஸோ ஏலிருந்து கூட வரலாம். ஏன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏன்னு கொடுத்தோம்னே ஈஸ்டர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈஸ்டர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் கிட்ஸு, ஆக்டிவிட்டீஸ், அக்சசரிஸ், ஆர்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து ஈஸ்டர், அதாவது அமேசானில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கீவேர்டு. ஓகேங்களா? வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் வந்து அதிகமாக தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில்லையோ சப்டைட்டில்லையோ டெஃபினட்டாக யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களோட புக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஈஸ்டர்லேயே 3, 4, 5, 6, 7 7வதாக இருக்கக்கூடியது ஈஸ்டர் ஆக்டிவிட்டி புக் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலாக எத்தனை புக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 புக்ஸ் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இது எத்தனை பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல.
அது அமேசானில் பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல அந்த லாக் புக் அப்படிங்கிறதுல இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ சர்ச்ன்னு கொடுத்த உடனே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் நான் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பேர் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஈஸ்டர் கிட்ஸ் ஆக்டிவிட்டி புக் வந்து பார்த்தீங்கன்னா 1035 பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸ்டர் கிட்ஸ் ஆக்டிவிட்டி புக்குங்கிறது இதில் நம்ம போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ஆக்டிவிட்டி புக் ஃபார் கிட்ஸு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 3288 பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸ்டர் ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டி புக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரைட் சைடில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கீவேர்ட்ஸு, இது வந்து அமேசான் கீவேர்ட்ஸ். ஸோ நம்ம ரெண்டுமே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் கீவேர்ட் ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸு இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கீவேர்டை வச்சு தான் நீங்கள் வந்து புக் போடணும். அதனால தான் இந்த கீவேர்ட் சர்ச் இந்த டூலுங்கிறது வந்து அமேசான் அதாவது புக் போல்ட்டில் எந்த அளவுக்கு யூசேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து 495 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இந்த புக் இது மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேர்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் ரைட் சைடு பாருங்கள், ஈஸ்டர் ஆக்டிவிட்டி புக் ஸ்டிக்கர் ஆர்ட் கிறிஸ்டின் அப்படிங்கிறது வந்து கூகுளில், இது வந்து அமேசானில். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 புக்ஸு. அந்த 4000 புக்ஸில் எத்தனை பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3288 பேர். அப்படிங்கிறப்ப ஸோ புக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சர்ச் பண்ணுறவங்களத விட. ஒரு 500 புக்ஸ் முன்ன பின்னா இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நீங்கள் வந்து நிச் டவுன் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிட்ஸுக்கு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம் அந்த ஸ்பேஸ் கொடுத்தோன்னையும் ஈஸ்டர் ஆக்டிவிட்டி புக் ஃபார் கிட்ஸ் 4 to 8 இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இப்போ எத்தனை புக்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்க. இது வந்து 20,000 புக்ஸ் இருக்குது. ஸோ அதனால இதில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நிச்சில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நிச் டவுன் பண்ணி பாருங்க. ஸோ கிறிஸ்டின் ஈஸ்டர் ஆக்டிவிட்டி புக் ஃபார் கிட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 புக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பெஸ்ட்டு ஈஸ்டர் ஆக்டிவிட்டி புக் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்துட்டு நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4000 புக்ஸு. ஸோ இதில் இருந்து நீங்கள் வந்து டைட்டில் சப்டைட்டில் வச்சு நீங்கள் வந்து புக் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவிட்டி புக்கு அப்படிங்கிறப்ப உள்ள என்னென்ன இது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிராக்கிங் ஈஸ்டர் ஆக்டிவிட்டி புக் ஃபார் கிட்ஸ் ஏஜஸ் 5 to 10 இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதுவும் பாருங்கள் 85 ஒரு 5 டிஜிட்டில் தான் வந்து இதோட ரேங்கிங் இருக்குது. நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற புக்கு. ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் பார்க்க முடியும். ஸோ ஆக்டிவிட்டீஸில் இதில் மேலேயே பார்க்க முடியும். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து மேசஸ், வேர்டு சர்ச், கலரிங், கனெக்ட் த டாட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. டோட்டலாக 86 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 into 11 அப்படிங்கிற அந்த டைமென்ஷனில் புக் போட்டிருக்காங்க. அண்ட் A+ கண்டென்ட்லாம் வந்துட்டு நல்லா பப்ளிஷ் பண்ணி நல்ல ஒரு சேல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? 85 to 426 அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு சேல்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதெல்லாம் இது மாதிரியான மேசஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, கலரிங் புக்ஸு, இது மாதிரி வேர்ட் சர்ச் இது எல்லாமே வந்து எதனால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் போல்டால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து புக் போல்ட் ஸ்டூடியோ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஆக்டிவிட்டி புக்ஸும் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட ஒர்த் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11.99 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இப்போ பார்த்துட்டு இருந்தால் கீவேர்ட் ரிசர்ச் பண்ண முடியும், கவர் இன்டீரியர் டிசைன் பண்ண முடியும், அமேசான் சேல்ஸ் வால்யூம் பண்ண முடியும், KDP ஸ்பை அப்படிங்கிறது தெரியும், 500 மந்த்லி ஏஐ கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. இதில் நான் வந்து ஈஸ்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஈஸ்டர் ஆக்டிவிட்டி புக் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் கவர் கிரியேட் பண்ணிக்கலாம், இன்டீரியர் கிரியேட் பண்ணலாம், ஹார்ட் கவர் எல்லாத்தையுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இன்டீரியர் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 8.5 into 11 அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து அவங்க புக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 8.5 into 11 அப்படிங்கிறதெல்லாம்
ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா 100 பேஜஸ் நான் கொடுத்துட்றேன். அண்டு ப்ளீடா நோ ப்ளீடா கேட்குது. நீங்கள் வந்து நோ ப்ளீட் நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நோ ப்ளீட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் கிரியேட் ப்ராஜெக்ட்னா அதுக்குண்டான ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். நான் சிம்பிளாக என்னென்ன பசில்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஃபிஃப்த் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசில் மாதிரி ஐக்கான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், மைண்ட் கிராஃப்ட்டு, காக்ரோ, வேர்ட் ஸ்கிராம்பிள், மிஸ்ஸிங் வெர்பல்ஸ், கிரிப்டோகிராம், ஹேங்மேன், நொரிக்கபிள், கிராஸ்வேர்ட், சூடுக்கோ, வேர்ட் சர்ச். இப்போ பார்த்தீங்களா வேர்ட் சர்ச் இதில் இருக்கா, நம்பர் சர்ச்சு, லைசன்ஸ் பிளேட் சர்ச்சு, வேர்ட் சர்ச் கஸ்டம், இது நம்பர் சர்ச் கஸ்டம், லைசன்ஸ் பிளேட் சர்ச் கஸ்டம், அண்டு ரெக்டாங்கிள் மேஸ், சர்க்குலர் மேஸ், சர்க்குலர் ட்ரையாங்கிள். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்துட்டு உங்களால் மேஸ் கிரியேட் பண்ண முடியும். ஈவன் இப்போ வந்து 3D மேஸ் வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபியூச்சரு. ஸ்டாண்டர்ட் 3D ஸ்கொயர் ஷேப்பு, இது வந்து கஸ்டம் 3D ஷேப்பு ரவுண்டு ஹார்ட்டில், இது வந்து ஸ்கொயரு. தென் அதோட இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் ஒர்க் ஷீட், இதை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் நான் இதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சிம்பிளாக வந்து சர்க்குலர் மேஸ் அப்படிங்கிறது இதை வந்து நான் கொடுத்துட்டு இதை வந்து 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கண்டினியூ டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ப்ரிவ்யூன்னு இருக்குது 1 2 3 இந்த இடத்துல. சரிங்களா? ப்ரிவ்யூ கொடுங்க. ஸோ ப்ரிவ்யூ கொடுத்த உடனே நம்மளுக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து அந்த மேஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்து சொல்யூஷன். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு எத்தனை பேஜஸில் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பேஜுக்கு வந்து 6 இருக்கணும் அப்படின்னு நான் ஷோ பண்ணேன். பட் வந்து எனக்கு 1 இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு பேஜுக்கு ஒரு பேஜில் வந்துட்டு இது அதாவது பஸ்ஸும் இன்னொரு பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனும் இருக்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து நான் கண்டினியூ டு சொல்யூஷன் கொடுக்குறேன். அண்டு சொல்யூஷன் வந்துட்டு டோட்டலாக 3 கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். ஃபிக்ஸ் எரர் அண்ட் ட்ரை அகெயின் வருது. ஒரே நிமிஷம், அது என்ன எரர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கண்டினியூ டு சொல்யூஷன் 1 2 அநேகமாக 2 பசில்ஸ் தான் கொடுத்தோம்னு நினைக்கிறேன், அதனால் அந்த எரர் வருது. ஸோ வந்துருச்சு இப்போ கரெக்டாக. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து 2 பசில்ஸ் வந்து வெரைட்டியாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள் 3D மேஸ் பசில், 3D மேஸ். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ, ஸோ உங்களுக்கு வந்து மேஸ் வந்து ஆக்டிவிட்டி புக்கில் கொஞ்சம் அதிகமாக கிட்ஸ்லாம் லைக் பண்ணுவாங்க. நான் 3 கொடுத்துட்றேன். கண்டினியூ டு ஆப்ஷன்ஸ் அண்டு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள் மேஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கண்டினியூ டு சொல்யூஷன் பேஜ் அண்டு இதுக்கு செலக்ட் ஆகிடுச்சு, சப்மிட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்துட்டு இப்போ வந்து வேர்ட் சர்ச். ஸோ வேர்ட் சர்ச் கொடுக்குறேன். ஓகேங்களா? சும்மா ஒரு பேஜ் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு சாம்பிளுக்கு இதை எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தென் கீழே வந்துட்டு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து CSV ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இது வேர்ட் சர்ச்சுக்கு மட்டும் நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் இதுனா ரொம்ப லென்த்தாக போயிடும் இந்த வீடியோ. ஸோ அதனால தான். ஸோ இது மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், பசில் புக்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்பர் சர்ச், வேர்ட் சர்ச்சு, மேசஸ், சூடுக்கோ, இது மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து நீங்கள் புக் போடலாம். கலரிங் புக்கு கம்பேர் பண்ணும்போது பசில் புக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் லோ கண்டென்ட் புக்கை வந்து பாருங்கள், இதில் ஹெக்ஸாகன் பேப்பர்ன்னு இருக்குது, டே பிளானர் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பாருங்கள், போலார் கோஆர்டினேட் பேப்பர், மைலேஜ் லாக் புக்கு, இது மாதிரி நிறையா வந்துட்டு உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் கொடுத்துட்றாங்க. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அத்தனை நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது மாதிரி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டியான லிஸ்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா?
ஸோ அதோட ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது நெறைய இன்ஃபர்மேஷன் சொன்ன மாரி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து நானு புக் வேர்ல்ட் ஸ்டூடியோக்கு அதுக்கப்புறம் வந்து இதில வந்துட்டு லைவ் கால்ஸ் அப்படின்னு இருக்கு. நெறைய பேர் வந்துட்டு இந்த லைவ் கால்ஸ் பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ லைவ் கால்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ அவிங்களே ரிசர்ச் பண்ணி புக் போல்ட்டே வந்துட்டு பெஸ்ட் நிச் ப்ராஃபிட்டபிள் நிச்ச வந்துட்டு ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதிலிருந்து நீங்க வந்து புக் போடலாம். ஓகேங்களா? ஸோ லைவ் கால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நெறைய லிஸ்ட் ஆஃப் லைவ் கால்ஸ் இருக்கும். ஸோ ரீசென்ட்டா கடைசியா அந்த லைவ் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 5 இந்த மந்த்ல வந்து பிப்ரவரி 5 பிகினிங்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட Alright. இது வந்து ஒரு 1 மணி நேரம் பக்கமா அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ இதில வந்து நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிச் வந்து கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நிச் எப்படி கிரியேட் பண்றது? ஐடென்டிஃபை பண்றது? ப்ராஃபிட்டபிளான நிச் எது? அப்படிங்கிறது அவைங்களே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது மாரியான புக்ஸ் போடுங்க. உங்களுக்கு சேல் ஆகும். அப்படிங்கிறத மாரியான விஷயங்கள் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 23 அரவுண்ட் $24 தான் ஆகும். ஸோ இந்த $24ல வந்து நீங்க வந்து 1 மந்த் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 மந்த்ல வந்து நீங்க எத்தன புக் வந்து உங்களால கிரியேட் பண்ணி ரெடி பண்ண முடியுமோ, அத்தன புக்க வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ இது எல்லா ஐடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, புக் போல்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இத டெஃபினட்டா நீங்க யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, கலரிங் புக் வந்து கிரியேட் பண்றது. சரிங்களா? இதுல கலரிங் புக்கும் கிரியேட் பண்ண முடியும். பட் நான் எதிர்பார்த்த அவுட்புட் இதில வரல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்றேன். கலரிங் புக் கிரியேட் பண்ண முடியும். இத கிரியேட் பண்றத பத்தி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கலரிங் புக்குக்கு ரிகார்டிங்கா உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து கலரிங் அப்படின்னு நீங்க வந்து அ கலரிங் கோர்ஸ் அல்லது சிசின்னு போட்டுருங்க. அ ஸோ கலரிங் புக்க வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாவ வந்து நான் வந்து சொல்லி தரேன். ஆ ஸோ சொல்லி தரேன் மீன்ஸ் அது வந்து கோர்ஸ் தான். ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க லைஃப் டைம் வந்து ஃப்ரீயா அதில நெறையா நிச் இருக்கு. ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாமே நான் வந்து அ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். கோர்ஸ் கிரியேட் பண்ணி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோர்ஸ் சரிங்களா? ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட்டருக்கான உண்டான கோர்ஸ் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஒரு 10 டூ 15 புக்க போட்டுட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்ல நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். நெறைய சீக்ரெட்ஸ் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே டெஃபினட்டா வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்க வந்து பிகினரா இருந்தா இது வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இது வந்து ஒரு 15 டூ 20 புக் போட்டதுக்கப்புறம் நீங்க இந்த கோர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒர்த் தான். பிளஸ் நீங்க வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, தென் இந்த புக் போல்ட்டோட ட டூல் உங்களுக்கு நீங்க வேணும் அப்படின்னாலும், ஸோ இந்த 20% ஆஃபர்ல இந்த டூல் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும், இந்த புக் போல்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்றேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயும் மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி கோர்ஸோட டீட்டெயில்லயும் வந்து நான் மென்ஷன் பண்றேன். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா இருந்து நீங்க தயக்கம் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு தயக்கமும் வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு 15 புக் போட்டு எனக்கு வந்து ஒரு சேல்ஸ் வந்துட்டு மந்த்லி வந்து ஒரு $500 வரல, ஒரு 200 அல்லது $100 வரல அப்படின்னா, டெஃபினட்டா வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து ஆர்கானிக்கா எப்படி சேல்ஸ் கொண்டு வர மெத்தட் வந்து டெஃபினட்டா இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க எனக்கு மெயில் பண்ணிட்டு, நீங்க கோர்ஸ் இன்ட்ரஸ்டடா இருந்தனா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோல வந்து பொதுவா இருக்கக்கூடிய புக் போல்ட்டான இன்ஃபர்மேஷன், தென் அதில வந்துட்டு பசில் புக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா, இந்த புக் போல்ட்டோட டூல் வந்து நீங்க வாங்கிக்கலாம். 20% ஆஃபர்ல வாங்கிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட் செக்ஷன்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அத கிளிக் பண்ணி வாங்குங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த 20% ஆஃபர்ல வரும். அதே மாரி உங்களுக்கு வந்து இன்டர்மீடியேட் கோர்ஸ் வாங்குனாலும், நீங்க வந்து எனக்கு மெயில் பண்ணிட்டு நீங்க வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அப் டூ நவ் அண்ட் see you in the next video. Take care. Bye.